இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பில் பாஸ் பண்றதுக்கான அந்த ஓடிபி சொல்றதுக்கு மறுக்கிறார். தொடர்ந்து என்னால இந்த பதவியில நீடிக்க முடியல. இன்னைக்கு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்றேன். அவரோட செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்றாரு. துணைத் தலைவர் செய்யும் அட்டூழியம். ராஜினாமா செய்த கவுன்சிலர்கள். காலியாகும் ஊராட்சி மன்றம். சாத்தான்குளத்தில் பரபரப்பு. அவருக்கு ஆதரவா தான் நிர்வாகமும் செயல்படுத்தே தவிர எங்களுக்கு ஆதரவா இல்ல. அவரோட செல்லுக்கு முதல்ல இருந்து நானே ரீசார்ஜ் பண்ணிவிட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அமைந்துள்ளது சாஸ்தாவிநல்லூர் கிராமம். இங்கு பஞ்சாயத்து தலைவராக இருப்பவர் திருக்கல்யாணி. துணைத் தலைவராக ராபின் என்பவர் இருந்து வருகிறார். 9 உறுப்பினர்கள் கொண்ட இந்த மன்றத்தில் பல்வேறு முட்டல் மோதல்கள் நீடித்து வருகிறது. துணைத் தலைவராக இருக்கும் ராபின்சன் தலைவர் திருக்கல்யாணியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வரவு செலவு திட்டப்பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து இடையூறு செய்து வருகிறாராம். அரசு அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தனக்கு சாதகமான செயல்களை செய்து வருவதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கையொப்ப முறை இருந்தபோதும் துணைத் தலைவர் திட்டப்பணிகளை செயல்படுத்த கையொப்பமிடாமல் காலம் தாழ்த்தி வந்தார். இதனால் ராபின்சனுக்கும் சக கவுன்சிலர்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் துணைத் தலைவர் ராபின்சனை தகுதி நீக்கம் செய்வதற்கு தலைவரும் அவரது ஆதரவு உறுப்பினர்களும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ராபின்சன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனிடையே ஊராட்சி நிர்வாகம் செயல்பட செல்போனுக்கு வரும் ஓடிபியை சொல்லாமல் தொடர்ந்து முடங்கி வருவதால் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட விவகாரங்களில் சிரமம் ஏற்படுவதாக பல்வேறு புகார்கள் கூறப்பட்டு வந்தன. இதுகுறித்து கேட்டால் மக்களுக்கு செய்யும் அடிப்படை பணிகளை விட தனக்கு ஒரு பங்கு அதிகமாய் செய்ய வேண்டும் என அதிகார துணியில் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி ராபின்சனின் செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்வது கூட பஞ்சாயத்து தலைவர்தான் என கூறப்படுகிறது. நாளுக்கு நாள் ராபின்சனின் அட்டூழியம் அதிகரித்து வந்த நிலையில் தலைவர் திருக்கல்யாணி தலைமையில் உறுப்பினர்கள் சாலமோன், தேன்மலர், ராஜகனி, பரிமலா, அன்னசெல்வி, ஜான்சன், பாஸ்கர், சாஸ்தாவிநல்லூர் கூட்டுறவு கடன் சங்க முன்னாள் தலைவர் லூர்த்துமணி, பொதுமக்கள் என 40க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு வந்தனர். இதனிடையே அவர்கள் பேசும்போது துணைத் தலைவர் ஒத்துழைப்பு கொடுக்காததால் பஞ்சாயத்து பணிகளை மேற்கொள்ள முடியாமல் ஊராட்சி நிர்வாகம் முடங்கியுள்ளது. இதனால் தமிழக அரசுக்கு தான் அவப்பெயர் வரும் என்பதால் தாங்கள் கூண்டோடு ராஜினாமா செய்வதாக கூறி வட்டார வளர்ச்சி அலுவலர் சுடலியிடம் தலைவரும் உறுப்பினர்களும் கடிதம் வழங்கினர். அப்போது அதனை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் உறுதியளித்தனர். சாத்தான்குளம் அருகே பஞ்சாயத்து துணைத் தலைவரை கண்டித்து பஞ்சாயத்து தலைவர் உட்பட 7 கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்ய முன்வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தான்குளம் ஊராட்சி ஒன்றியம் சாஸ்தாவிநல்லூர் ஊராட்சி எங்கள் பஞ்சாயத்து ஊராட்சி துணைத் தலைவர் ஆரம்ப காலம் முதலே ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு வர்றாரு. அவர் கேட்குற மாதிரி ரசீது போட்டு கேட்குறாரு. அவர் வீட்டு முன்னாடி பைப்பு போட சொல்கிறாரு. அவர் எப்படி நினைக்கிறாரோ எப்படியெல்லாம் அதிகாரிகள் எங்களை ஆட்டி வைக்கிறாங்க. அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் கூட்டத்தை நடத்துகிறோம். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடந்தோம். தொடர்ந்து செக்கில் கையெழுத்து போட முதல்ல மறுத்து வந்தார். இப்போது திரும்ப அந்த பில் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த ஓடிபி சொல்கிறதுக்கு மறுக்கிறார். அதிகாரிகள்கிட்ட பல முறையிட்டோம். அவரை பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செஞ்சு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புகிறோம். மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட அடுத்த நபரை ஜான்சன்கிற ஒருத்தங்களை 2ஆம் நிலை அலுவலராக திரும்பவும் தேர்ந்தெடுத்தோம். அதுக்கும் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த 2ஆம் நிலை அலுவலர் 2வது நபரை வச்சு நாங்கள் 2 முறை செக் போட்டிருக்கிறோம். போட்டதுக்கப்புறம் இவர் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. ராபின்சன் ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. வாங்கினதுக்கப்புறம் அவரோட ஸ்டே டைம் 3 மாதத்தில் முடிஞ்சதுக்கப்புறமும் தொடர்ந்து அவரே செக்கில் கையெழுத்து போட, அதாவது அந்த ஓடிபி பார்த்து சொல்கிற நபராக அவரே தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அப்பப்போ ஓடிபி சொல்ல மாட்டேன், எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்கிறாரு. அவரோட செல்லுக்கு முதல்ல இருந்து நானே ரீசார்ஜ் பண்ணிவிட வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குது. நானே ரீசார்ஜ் பண்ணி விட்டு தான் பல முறை அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஓடிபி வாங்கியிருக்கிறோம். இந்த முறை கடந்த 3 மாதம் ஆச்சு
யாருக்கும் சம்பளம் போடலை, பணியாளர்களுக்கு கூலி கொடுக்கலை. அதனால் எந்த பணியாளரும் வேலைக்கு வர மறுக்கிறாங்க. தொடர்ந்து எங்களால் பஞ்சாயத்தை நல்லபடியாக நடத்த முடியல. அதிகாரிகளாவது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்களும் கொடுக்க மறுக்கிறாங்க. அவருக்கு சாதகமாகவே நடக்கிறாங்க. நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஏன் கூட 8 வார்டு மெம்பர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் தனியாக இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக தான் நிர்வாகமும் செயல்படுறதை தவிர எங்களுக்கு ஆதரவாக இல்லை. அதனால் தொடர்ந்து என்னால் இந்த பதவியில் நீடிக்க முடியல. நான் தொடர்ந்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தேன்னா, எந்த பணியும் செய்யாமலே இப்படி இருந்துகிட்டு இருந்தேன்னா, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நல்ல அரசுக்கு என்னால் களங்கம் ஏற்படும். இந்த களங்கம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன். நான் வட்டார வளர்ச்சி அலுவலர்கிட்ட நம்ம ஆரை மேடம் வந்திருக்கிறாங்க, விவோ சார் வந்திருக்கிறாங்க, அவங்க முன்னிலையில் நான் இதை கொடுக்குறேன். வார்டு மெம்பர் எங்களுக்கு ஆதரவாக 8 வார்டு மெம்பர் இருக்கிறாங்க. 1வது வார்டு மெம்பர் சாலமோன், 2வது வார்டு மெம்பர் அவங்க ஜெயராணி நிர்மலா, 3வது வார்டு மெம்பர் ரோஸ்லின் தேன்மலர், 4வது வார்டு மெம்பர் ராஜகனி அவங்க, 5வது வார்டு மெம்பர் பரிமளா, 6வது வார்டு மெம்பர் அன்னசெல்வி, 8வது வார்டு மெம்பர் ஜான்சன் அண்ணன், 9வது வார்டு மெம்பர் பாஸ்கர். இவங்க இத்தனை பேர் நாங்கள் ஒரே பக்கமாக நிற்கிறோம். அவர் ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிறார். தனிச்சு எல்லாரும் சேர்ந்து அதில் நிர்மலா 2வது வார்டு உறுப்பினர் தவிர மற்ற எல்லாரும் இப்போ ஒட்டு மொத்தமாக ராஜினாமா பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு எல்லாருமே ராஜினாமா பண்ணுறோம். நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.